ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்சுடைய டே 9 தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய வெயிட் 59,400. ஏதாவது 3வது நாள் தொடர்ந்து என்னுடைய வெயிட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. வெயிட் கூடாத வரைக்கும் எனக்கு ஓகே தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் வந்து நான் தான் ஃபஸ்ட்டாக எழுந்துட்டு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன். ஏன்னா இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதால எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, பொறுமையாக எழுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் டக்குன்னு என்ன குடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தா ஓகேவாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு கோவில் கும்பாபிஷேகம், அதனால் 1/4 டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ், முக்கால்வாசி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாரையும் எழுப்பி விட்டு நானும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு, முருகர் கோவிலில். அதனால தான் கிளம்பிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 9 மணி இருக்கும் நாங்கள் ரெடி ஆகும்போது. ஏன்னா 9:30 மணிக்கு 10 மணிக்கு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் டிஃபன்லாம் எதுவுமே பண்ணலை. அப்படியே வந்து சரி பார்த்துக்கலாம், ஒன்று கோவிலில் சாப்பிட்லாம், இல்லைனா வந்து ஹோட்டல்லையாவது சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா டைம் கிடையாது சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் கோவிலுக்கு போகிறோன்னா நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போக தோணாது. நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்படியே தான் கோவிலுக்கு போக தோணும். அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு சிம்பிளாக லைட்டாக மேக்கப் போட்டுட்டு, இந்த சாரீ வந்து நான் தான் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணேன். இந்த சாரியில் வந்து இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததால் நானே வந்து சரி ஓகே இந்த கலர் நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டேன். அவரும் பார்த்திங்கன்னா நானும் பிங்க்கு, பாப்பாங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு, அவர் க்ரீன் கலர் வேஷ்டி. முருகருக்கு வந்து க்ரீன் கலர் பிடிக்கும், அதனால் க்ரீன் கலர் வேஷ்டி கட்டிக்கிட்டாரு. இப்போ எல்லாருமே ரெடி ஆகிட்டு பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து மார்னிங் நாங்கள் கிளம்பும்போது 9:30 ஆகிடுச்சு. கோவிலேருந்து வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா 12 அந்த மாதிரி ஆகிடுச்சு. நல்ல வெயில், பட் இருந்தாலும் நம்ம வந்து கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு கும்பாபிஷேகத்துக்கெலாம் போயிட்டு. ஏன்னா வந்து ஏதாவது நமக்கு வந்து டைம் கிடைக்காம போயிடும், இல்லை போக முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும். சர்வமங்கல மாங்கல்யே இது சர்வ முருகர்கிட்ட நம்ம மனசார எது வேண்டிக்கிட்டாலும் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பார்க்குற எல்லாருக்குமே வந்து எல்லா சந்தோஷத்தையும் கடவுள் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நமக்கு பிடிச்சவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அவங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் பார்த்தீங்கன்னா நான் முருகர்கிட்ட கண்டிப்பாக நடக்கும். எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருக்காரு. கண்டிப்பாக வந்து மந்திரம் மந்திரம் முருகப்பெருமானகி கந்த நம்முடைய அருணகிரி பெருமான எழுதியது 6 நூல்கள். கோவிலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷு. நாங்கள் ஃபுல்லாக வந்து நனைஞ்சிட்டோம். ஏன்னா அங்கேருந்து கும்பாபிஷேகம் மேலே தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா, எல்லாருமே நனைஞ்சிட்டோம். அந்த மேலே தண்ணி ஊற்றுறது வந்து நம்ம நனையிறது அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே அந்த தண்ணி எல்லாம் நிறைய மேலே ஊற்றும் போது மனசுக்கு ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது, மனசுக்கு இதமாக அப்படியே இருந்துச்சு. ரொம்ப எனக்கு வந்து நிறைவாக இருந்துச்சு எனக்கு வச்சுக்கோங்களேன். அப்படியே பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு மட்டும் அவர் வந்து ஒரு பிளேட் மட்டும் வந்து அங்கே கொடுக்குற பிரசாதத்தில் வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா கோவில் பிரசாதம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கா? சாப்பிட்டு புதினா சட்னிலாம் சூப்பராக இருக்கும், அது தொட்டு சாப்பிட்டு.
நாங்களாம் பார்த்திங்கன்னா நார்மல் தோசை தான் வாங்கிக்கிட்டோம். சாமி கும்பிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தாச்சு. குருவி இவ்வளோ நேரம் குருவி கூட்டில் தான் உட்காந்துருக்கு. நான் வந்தோடனே சவுண்டு கேட்டு ஓடுது. லேக்கா குருவி கூட்டில் தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கு. முட்டை வச்சிருக்காருன்னு தெரியலையே. ஐயோ தொடக்கூடாது வேணாம் பாவம். என்ன பண்ணுற? அது எப்படி தெரியும்? காய்ச்சினா தான் தெரியும் பால். இவ்வளோ நேரம் வாசலில் இருந்த பாலே எடுக்கல, இப்போ தான் எடுத்துருக்கோம். காய்ச்சி பார்க்கலாம் எப்படி நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. 11:30 மணி ஆயிடுச்சு. ஹலோ, என்ன லஞ்சு? சாதம் அடிச்சுட்டு மோர் அவ்வளோதானா? என்ன இது சமையல்? ஐயோ இதுக்கு நானே ஏதாச்சும் சமைச்சிடும் போல. என்னால் முடியலன்னு தான் உன்னை சமைக்க சொன்னேன். நீ வெறும் தயிர் மோருன்ட்டு. இது என்னது? தக்காளி இருக்கு. ரசமா? மோர் ரசம் தொட்டுக்க அந்த வத்தல் பொரிச்சிரியா? உங்க அம்மா தான் செய்வாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் தான் செய்யணும். ஆமா. தக்காளி ரசமா? பொண்ணு பார்க்க வரும்போதே சொல்லியிருக்கணும் சமையல் ஒரு நாளைக்கு என்னைக்கெல்லாம் வீட்டில் இருக்கீங்களா அன்றைக்கெல்லாம் நீங்கள் தான் சமைக்கணும் அப்படின்னு. நான் பார்த்தீங்கன்னா வந்து காலையிலேயே நான் நார்மல் தோசை சாப்பிட்டதாலே எனக்கு மனசு உறுத்திட்டே இருந்தது. டயட் டைமில் இப்படி சாப்பிட்டுட்டுமேன்ட்டு. அதனால் 2 வாழைப்பழம் மட்டும் மதியம் லஞ்சுக்கு ஒரு 3-4 மணிக்கு அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் காஃபி, இவ்வளோ தான். நான் பார்த்தீங்கன்னா அதை குடிச்சிட்டு கொஞ்சம் வெளியில் ஒர்க் இருந்தது. அதனால் நானும் அவருமே 2 பேருமே போயிட்டு வந்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்து அவிச்சோம். அதை பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும்தான் சாப்பிட்டோம். அதை தான் பாப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கோம், எனக்கு சின்னதாக கொடுத்துட்டாங்கம்மா, அவங்க எல்லாம் பெருசாக சாப்பிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா நாளைக்கு வாங்கிட்டு வந்து நான் அவிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். என்னென்னா நான் இன்னொன்று இருக்குது அவிக்கல. ஏன்னா வந்து சரி குழந்தைங்க சாப்பிடாம வேஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, நாளைக்கு அவிச்சு கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு 3 வாங்கிட்டு வந்ததில் 2 தான் வச்சேன், ஆளுக்கு பாதின்னு சொல்லிட்டு. பட் அவளுக்கு வந்து பத்தலையாம்மா. அதுக்கப்புறம் சரின்ட்டு அவர் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தார். ஹேர் கட் பண்ணிட்டு வந்தோடனே நான் தான் பார்த்திங்கன்னா டை போட்டு விட்டேன். எப்போவுமே வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன், பட் அவருக்கு உண்மையாகவே டைம் கிடையாது, டை போடுறதுக்கு கூட டைம் கிடையாது. அவரும் நினைப்பார் சரி நீட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. பட் அதுக்கான டைம் இருக்கணும்ல. மார்னிங் 6 மணிக்கு 7 மணிக்கு போயிட்டு நைட்டு 10-11 மணிக்கு வரும்போது சண்டே கூட ரெஸ்ட்டு கிடையாது. அதனால தான் பார்த்திங்கன்னா அது பண்ண முடியாமல் போகுது. இப்போ வந்து சரி ஓகே இன்றைக்கி என்ன பட்டாலும் டைம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, பட் நான் உனக்கு போட்டே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டை போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் நைட்டு டின்னருக்கு வந்து சேமியா தான் பண்ணியிருந்தோம். அதை எனக்கு வந்து நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு பேக்கெட்லேயே பாப்பாங்க 2 பேரும், நான் கொஞ்சமாக அவ்வளோதான். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியம் தக்காளி ரசம் வச்சார் இல்லையா, அதனால் சாதம் சாப்பிட்றேன் அப்படின்ட்டாரு. ஏன்னா ஒரு ஆளுக்கான சாப்பாடு இருந்துச்சு, அதனால் ஓகே அவர் சாப்பிட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேஷியல் பண்ண சொல்லி நான் சொல்லிட்டேன் சும்மா, சரி ஃபேஷியல் பண்ணிக்கோப்பா, ஹேர் கட் பண்ணிவிட்டு நீ டை போட்டிருக்க, ஃபேஷியலும் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னேன். அதனால் பண்ண சொல்லி எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டாரு. சரி ஓகே பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 10:30 மணி, முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 மணி. நான் அப்பயும் சொல்லிட்டேன் 1.5 மணி நேரம் ஆகும்ப்பா கம்பல்சரி. அண்ணன் எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல. அவர் பார்த்திங்கன்னா நல்லா தான் தூங்கிட்டு இருக்காரு, நான் தான் முடிச்சுட்டு அவருக்கு வந்து செஞ்சிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்டீம், இது வந்து ரொம்ப நல்லது ஃபேஸ்க்கு. செம்மையாக இருக்குடி மாமா. ஐயோ சூப்பராக இருக்குது. ஃபேஷியல் ஏன் பண்ணுறாங்கன்னு இப்போ தெரிஞ்சுதா? எப்படி இருக்க சொல்லு. இதுக்கு முன்னாடி உன் ஃபேஸ் எப்படி இருந்துச்சு? இப்போ ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஒரு ஷைனிங் இருக்குது, ஒரு க்ளோ இருக்குது ஃபேஸில். அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, அந்த பிளாக்லேருந்து லைட்டாக வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா இருக்குது ஃபேஸு. பா காசு எவ்வளோ தர? 300. ஃப்ரூட் ஃபேஷியல்ன்றதால 300, மற்றவங்களுக்கு
உனக்கு ஏசியில் உட்கார வச்சு 12 மணி நைட்டில் உனக்கு ஃபேஷியல் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தர? அது கேளு, எவ்வளோ சொல்லுங்க கொடுத்துட்றாங்க. என்ன பண்ணுவோம் பண்ணியாச்சு, நீங்கள் சொல்கிறது கொடுத்துட்றாங்க. 500 கொடுத்துரு. ஓகே ஓகே பாய். பாய். கரெக்டாக முடிகிற டைம் 12 மணி. நான் சொன்னேனா மாமா, சொன்னேன் நான் கரெக்டாக 12 மணிக்கு முடியினேன். ஆமாம். அதே மாதிரி கரெக்டாக 12 மணிக்கு முடிஞ்சிச்சு. எடுத்துன்னு போய் போட்டுரு. ஏசி அழகாக போட்டுட்டு சூப்பராக ஏசியில் உட்காந்து ஃபேஷியல் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. இப்போ தான் இதே மாதிரி வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் இல்லை 20 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ணிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா என் மூஞ்சி எவ்வளோ டல்லாக இருக்குது. அப்படியே பளபளன்னு ஆயிடுச்சு. ஐயோ சூப்பராக இருக்குடி, தெரியுதா? அப்படியே முன்ன என் கூட நின்னா நீ டல்லாக இருப்ப. ஆமாம். இப்போ அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க. சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனியோட டே வந்து எங்களுக்கு சூப்பராக போச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கே மருவத்தூரில் பக்கத்தில் சரௌண்டிங்கில் ஒரு 10-15 கிலோமீட்டரில் யார் இருந்தாலும் ஃபேஷியல் பண்ணுன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். முதல்ல மெசேஜ் பண்ணுங்கள். யூடியூப்பில் வந்து கமெண்ட் கொடுங்க. நாங்களும் பண்ணுறோம், இங்கே இந்த ஊர் தான் அப்படின்னு. இந்த ஊரில் இருக்கிறவங்க, வெளியில் இல்லை. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து ஒன்லி லேடிஸ் மட்டும்தான், அதையும் சொல்லிடுறோம். ஒன்லி லேடிஸ் மட்டும்தான். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு வீடியோவில் என்னன்றதை, நாளைக்கு டயட், இன்றைக்கி வந்து டயட் வந்து கொஞ்சம் டல்லாக தான். ஏன்னா வந்து மார்னிங் வந்து அங்கே ஹோட்டலில் சாப்பிட்டது, மதியம் எதுவும் சாப்பிடல, நைட்டு வந்து கொஞ்சம் சேமியா அந்த மாதிரி தான் போச்சு இன்றைக்கி. நாளைக்கு வந்து ப்ராப்பரான டயட் வந்து சூப்பராக இருக்கும். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து உங்கள் கூட நான் சூப்பராக பண்ணி காட்டுறேன். சரிங்களா? அதை வந்து நாளைக்கு வீடியோவில் வரும், இன்றைக்கி இந்த வீடியோவில் வராது. ஓகே, பை, குட் நைட்.